ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இன்றைக்கி பைபிள் ஸ்டடி. இந்த பைபிள் ஸ்டடியில் பைபிளில் இருக்க சம்பவத்தை ஒரு கதை மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூதா ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தபோது அவர்கள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சிறையிருப்புக்கு போன பின்பு 70 ஆண்டுகளுக்கு பின்பு மறுபடியும் இந்த ஜனங்களை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இதை குறித்த தெளிவான காரியங்களை ஏன் சிறையிருப்புக்கு போனார்கள் என்பதை பற்றி நீங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்தியாக கேட்கலாம். இப்பொழுது தடைகளின் ஆசீர்வாதம் என்கிற பெயரில் இந்த வேத பாட வகுப்பை உங்களுக்கு எடுக்க நான் விரும்புகிறேன். இப்படி திரும்பி வந்த ஜனங்கள், அதாவது 70 ஆண்டுகளுக்கு பின்பு 70 ஆண்டுகளுடைய முடிவில் இவர்கள் வருகிறார்கள். ஆண்டவர் செருபாபேலினுடைய தலைமையிலே ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வருகிறார் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக. தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆசைப்பட்டான், முடியவில்லை. சாலமோன் கட்டினான். இப்பொழுது செருபாபேலை கொண்டு ஆண்டவர் கட்டுகிறார். இந்த செருபாபேல் யார் தெரியுமா? தாவீதனுடைய வம்சத்தான். சிதேக்கியா ராஜாவுக்கு பின்பு அவனுடைய வம்சாவளியில் வந்தவன். தாவீதனுடைய வம்சத்தை சேர்ந்த ஒருவன் கட்ட வேண்டும் என்று சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் கொண்டு வருகிறார். இது பெர்சியா தேசத்து ராஜாவாகிய கோரேசனுடைய நாட்களில் நடந்தது. நேபுகாத்நேச்சார், பாபிலோனிய பேரரசு, அவன் பிடித்து கொண்டு போனான். இப்பொழுது ராஜ்யம் மாறிவிட்டது. பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து விட்டது. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வல்லரசாக எழும்பிவிட்டது. இந்த நாட்களில் தான் 127 நாடுகளை அர்த்தசஷ்டா, அகாஸ்வேரு ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறான். அகாஸ்வேரு என்றாலும் அர்த்தசஷ்டா என்றாலும் ஒருவன் தான். அந்த நாட்களில் தான் இப்பொழுது கோரேஸ் ராஜா எழும்பி வருகிறான். கோரேஸ் ராஜா எழும்பின உடனே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவருடைய ஜனங்கள் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் போங்கள் என்று சொன்னான். போகும்பொழுது சொல்லுகிறான், எல்லாரும் போல ஒரு கூட்ட மக்கள், ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் பாசம் வைத்திருக்கிற ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய வல்லரசு நாட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறையிருப்புக்கு போனாங்க, உண்மைதான். இப்போ அங்கே போய் நல்ல வசதியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திரும்பி வர்றதுக்கு முடியுமா? இந்த எருசலேம் மண்மேடாக கிடக்கு. அங்கே வீடு கிடையாது, ஆண்டவருடைய ஆலயம் கிடையாது, அலங்கம் கிடையாது, ஒன்றுமே இல்லாத மண்மேடு. இப்போ 2 கூட்டத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படியே கோரேஸ் ராஜா சொல்கிறான், தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு விரும்புகிறவங்களாம் நீங்கள் போங்க. எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ, அவருடைய ஜனங்களில் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோன்னா, அவருடைய ஜனங்கள் எல்லாரும் இருக்காங்க. அவர்களுக்குள் எவன்னா என்ன அர்த்தம்? தேவன் மேல் பாசமுள்ளவன், தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவன் எவன் இருக்கிறானோ அவன் போக கடவுன்னு சொன்னான். அப்போ ஒரு கூட்டம் எழும்புது செருபாபேலுடைய தலைமையில். அந்த நேரத்தில் நீங்கள் போகாமல் இருக்கிற ஜனங்கள் இருக்கீங்களே, அவங்கெல்லாம் என்ன செய்யணுங்கிறத அந்த ராஜாவே சொல்கிறான். அந்த ஆலயம் கட்டுவதற்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் தான் கொடுத்து அனுப்பணும். ஒன்று போய் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுங்க, இல்லாட்டா உங்கள் பொருளாதாரத்தை கொடுத்து ஆலயம் கட்ட உதவி செய்யுங்க. புதிய ஏற்பாட்டில் இதுதான். நாம் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் இந்த ஊழியம் செய்கிறவர்களை பொருளாதாரத்தில் நாம் தாங்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய நியதி. அது மட்டுமல்ல, இந்த நேபுகாத்நேச்சார் தேவனுடைய ஆலயத்திலிருந்து எதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்தானோ அதையெல்லாம் திரும்ப கொண்டு போக சொல்லுகிறான். நான் உங்களுக்கு வசனத்தை பின்பாக நான் சொல்லுகிறேன். கதை போல சொல்லிவிட்டு வசனத்தை சொல்லுகிறேன். எல்லா ஜாமான்களையும், அந்த ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த எல்லா பனிமுட்டுகளையும் திரும்ப கொண்டு போங்க. அதே சமயத்தில் அங்கே போகாமல் இருக்கிற ஜனங்கள்லாம் உங்கள் பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்புங்க, அங்கே போய் கட்டுங்கன்ட்டு. இப்போ அங்கே போனமே என்ன கட்டினாங்க தெரியுமா? ஆலயம் கட்டலை, அஸ்திபாரம் கூட போடலை. முதல்ல பலிபீடத்தை கட்டினார்கள். பலிபீடம் என்பது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான ஒரு உறவை, அர்ப்பணிப்பை குறிக்கிறது. நான் எஸ்ராவின் புத்தகத்தில் வாசிக்க விரும்புகிறேன். எஸ்ராவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகன பலிகளை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். நல்ல கவனிங்க, 6ஆம் வசனத்துடைய கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படலை. முதல்ல பலிபீடத்தை கட்டுறாங்க. இந்த பலிபீடத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும் பொழுதே எதிரிகளுக்கு தாங்க முடியலை.
இந்த எதிரிகள் யார்? தேவனை விரும்பாதவர்கள். இல்லை புதுசாக இங்கேருந்து வந்து ஆலயத்தை கட்டுறாங்களே என்று அவர்களுக்குள்ளே ஒரு பொறாமை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அவர்கள் அர்த்தசஷ்டா என்னும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகலாவது. இப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த நதிக்கு இப்புறத்தில் இந்த எருசலேம் பட்டணம் இருந்துச்சு, இதை மறுபடியும் கட்டுறாங்க, ஆலயத்தை கட்ட போகிறேங்கிறாங்க, பலிபீடத்தை கட்டுறாங்க. நல்லா கவனிங்க, இதெல்லாம் கட்டி முடிச்சாச்சுன்னா இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள். ஏற்கனவே இங்கே இருந்த ராஜாக்கள்லாம் பெரிய ராஜாக்கள் இருந்திருக்காங்க, மற்றவங்கள மதிக்க மாட்டாங்க, எல்லார்ட்டையும் வரி வாங்குவாங்க, எல்லார்ட்டையும் பயங்கரமாக பிடுங்கக்கூடிய ராஜாக்களாக இருக்காங்க. அதனால் இந்த பட்டணம் மட்டும் மீண்டும் கட்டிடக்கூடாது, நீங்கள் வேணால் அந்த வரலாற்றை சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. இந்த லெட்ரு அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு போகுது. அப்போ அதை படிச்சுட்டு 19ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, நம்முடைய உத்தரவினாலே சோதித்து பார்க்கும்பொழுது அந்த பட்டணம் பூர்வ காலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமாக எழும்பினது என்றும் அதிலே கலகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும் எருசலேமில் வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்றும் பகுதியும் தீர்வையும் ஆயமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகிறது. 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுதும் நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரையும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்தி விடும்படி கட்டளையிடுங்கள் என்றார். இப்போ 23ஆம் வசனத்தை பாருங்கள். ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெகூமுக்கும் கணக்கனாகிய சிம்சாய்க்கும் அவர்கள் வகையராவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்துக்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்கள் வேலை செய்யாதபடி நிறுத்தி போட்டார்கள். 24ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கோரேஸ் மன்னன் கட்டச் சொல்லுகிறான். அந்த கோரேஸ் மன்னனுடைய கட்டளையின்படியே அவர்கள் கட்ட ஆரம்பிக்கிறார்கள், பலிபீடத்தை கட்டுகிறார்கள், இப்பொழுது ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அஸ்திபாரம் போடுவதற்காக இவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன நடந்து பாருங்கள். இப்போ அஸ்திபாரமெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. நான் முதல்ல வாசிப்பா அஸ்திபாரம் போடலைன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னா, இவ்வளோ தடை வந்தாலும் இவர்கள் தொடர்ந்து என்ன செய்தார்கள்? அஸ்திபாரத்தை போட்டார்கள். 11ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். இப்போ அஸ்திபாரம் போட்டாச்சு. இந்த அஸ்திபாரம் போட்டதுக்கு அப்புறம்தான் என்ன செய்கிறாங்க? தடை உத்தரவு வாங்குகிறார்கள். யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சர்ச்சு கட்டுறோம், இடத்த வாங்கிட்டோம், அரசாங்கத்தில் உத்தரவெல்லாம் வாங்கிட்டோம். இப்போ கட்டிக்கிட்டு இருக்கும் போதில் அந்த ஏரியாவில் இருக்க ஜனங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லி அஸ்திபாரம் போட்ட உடனே அதை நிறுத்தி போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? போகும்பொழுது வரும்பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ லோன் வாங்கிட்டு கட்ட முடியாத எத்தனை வீடுகள் பாதியில் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். அதுக்கு மேலே லோன் கிடைக்காம, அதுக்கு மேலே வர வேண்டிய பணம் வராமல், அது எவ்வளோ பெரிய அவமானம். தேவனுடைய ஆலயம் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பணம் இல்லாமல் இல்லை. ஏற்கனவே சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் நல்ல சொகுசாக வாழ்கிறாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் என்னென்னா, இந்த எருசலேமிலிருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட போது கைதிகளாக அடிமைகளாக போனாங்க. ஆனால் இப்போ அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், அங்கே தோட்டங்களை விலைக்கு வாங்குங்க, வீடுகளை கட்டுங்க, அங்கே நல்லா இருங்க, 70 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை நான் திரும்ப கொண்டு வர வேண்டும். இந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய பேர் நல்ல பணக்காரங்களாக மாறிட்டாங்க. அதனால தான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு பொன் வேலைக்கு பொண்ணும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் எல்லாம் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லும் போது பொன்னையும் வெள்ளியும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஜனங்களை தேவன் அந்நிய தேசத்தில் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த அந்நிய தேசத்தில் இருக்கிறோம். தேவனுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய கையில் ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பது எதற்காக தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அஸ்திபாரம் போட்ட உடனே 20 ஆண்டுகள் தடை. இப்போ இந்த 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு உத்தரவு வருகிறது. என்ன தெரியுமா? மறுபடியும் இந்த ஆலயத்தை அதே மாதிரி கட்டுங்கன்னு. அதுக்கு ஒரு ராஜாவை கர்த்தர் எழுப்புறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய வேலையை தடுப்பதற்கு பிசாசு ஒருவனை எழுப்பினால் தேவனுடைய வேலையை கட்டுவதற்கு தேவனும் ஒருவனை எழுப்புவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். அந்த கடைசி வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். அர்த்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளையின்படியையும் அதை கட்டி முடித்தார்கள்.
அதாவது கோரேசு, தரியு, பெர்சியா ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவருடைய கட்டளையின்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். இப்போ முதல்ல தடை போட்டவன், அதுக்கு முன்பாக கட்டுவதற்கு கட்டளை எடுத்தவன், நிறுத்தப்பட்ட வேலை மறுபடியும் கட்டுவதற்கு கட்டளையிட்டோம். இதிலிருந்து என்ன தெரியுது? ஆண்டவர் தடைகளை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். எப்படி பாஸ்டர் தடை ஆசீர்வாதமாக வருங்கிறீங்க? இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. நேபுகாத்நேச்சார் தேவனுடைய ஆலயத்திலேருந்து எல்லா பனிமுட்டுகளையும் பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவன் கஜனால போட்டான். இதை மேதிய பெர்சிய சாம்ராஜ்ய அரசர்கள் போய் அவனை கொள்ளையிட்டு கொண்டு தங்களுடைய பொக்கிஷத்தில் வச்சுட்டாங்க. இப்போ கோரேஸ் எழும்பின உடனே என்ன சொல்கிறாங்க? அவனிங்க தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட எல்லா பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட எல்லாத்தையும் திரும்பங்க அனுப்புங்க அப்படிங்கிறான். உங்களுக்கு வசனத்தை வாசிக்கணும்னா நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எஸ்ராவின் புத்தகம் 1 அதிகாரம் 7 வசனம். நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளை கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். எடுக்க ஒருவன் இருந்தால் கொடுக்க ஒருவனை கர்த்தர் எழுப்புவார். அதை எடுத்து கொடுக்குறான். ஸ்தோத்திரம். அந்த 1 அதிகாரம் 5 வசனத்தில், அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் என்று எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழுப்பினார்கள். 6 வசனம், அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமின்றி வெள்ளி பனிமுட்டுக்களையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஒரு பக்கம் ஆலயம் கட்டுகிற கூட்டம், இன்னொரு கூட்டம் அந்த கட்டுகிறதுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து கைகளை திடப்படுத்துகிற கூட்டம். நீங்கள் கொடுத்து திடப்படுத்துகிற கூட்டம், நாங்கள் கட்டுகிற கூட்டம். நாங்கள் என்றால் எங்கள் குடும்பம் மட்டுமல்ல, எங்களோடு இணைந்து ஊழியத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் சேர்ந்து ஊழியத்தை கட்டுகிறோம். பொருளாதாரத்தில் நீங்கள் கொடுத்து உதவுகிறீர்கள். எனவே தான் இன்றைக்கி நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு சர்ச்சுக்கு காணிக்கலான்ட்டு. தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை இருக்கிற வரைக்கும் தேவனுடைய வேலைக்கு தேவைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 6 அதிகாரத்தில் 14 வசனத்தை வாசிக்கல, 6 அதிகாரத்தில் 15 வசனத்தை வாசிக்கிறேன். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. பாருங்க, பலிபீடத்தை கட்டி எழுப்பி அஸ்திபாரம் போட்ட உடனே இன்னொருத்தன் வந்து தடை போட்டான். அந்த தடை போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ராஜாவை கர்த்தர் எழுப்புறாரு, தரியு ராஜா. இந்த தரியு ராஜா மறுபடியும் எல்லா காரியங்களையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, இல்லை கோரேஸ் ராஜா சொன்னது உண்மைதான், அந்த வேலை தடை பண்ணக்கூடாது, போய் நடத்துங்க அப்படின்னு ஆட்களை அனுப்பி தடை செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கையும் கொடுத்துட்டான். அந்த வசனங்களெல்லாம் உங்களுக்கு வாசிச்சோன்னா ஆச்சரியமாக இருக்கும். இல்லை கவனிங்க, 6ஆம் அதிகாரத்தில் சில எச்சரிப்பு கொடுக்குறான். பாருங்கள், 9ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியிட தேவையான இளங்காளை, ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவைகள் தினம் தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்படக்கூடாது. இந்த தரியராஜா யாருக்கு சொல்கிறான் தெரியுமா? எவர்கள் வேலையை நிறுத்தி போட்டார்களோ அவர்களுக்கு இன்னொரு ராஜா வந்து சொல்கிறான், அந்த பகுதியிலிருந்து எங்களுக்கு வர வேண்டிய பொருள் எல்லாம் வசூலிக்கிறீங்க இல்லையா, தீர்வை வாங்குறீங்க இல்லையா, அதிலிருந்து வரக்கூடிய எல்லாத்தையுமே முதல்ல எங்கே கொடுத்து அனுப்பணும்? தேவனுடைய பரலோகத்தின் தேவனுடைய வேலைக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறான். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 8ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாக்காதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் செல்லும் செலவு கொடுக்கப்பட வேண்டும். 4ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். 3 வரிசை பெருங்கற்களாலும் 1 மச்சு வரிசை புது உத்தரங்களாலும் கட்டப்பட கடவது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் ஆசீர்வாதமாக வாழ்கிறாங்க, அவங்க கொடுத்ததை வச்சு அங்கே கட்டுறாங்க. 2வது, தேவனுடைய ஆலயத்திலேருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட அந்த பொருட்களையும் கொண்டு போகிறாங்க. ஸோ கொடுத்து விட்ட பொருட்கள், எடுத்து கொண்டு வந்த பொருட்கள், இவைகளை வைத்து கட்டி கொண்டு இருக்காங்க. தடை வராமல் இருந்துச்சுன்னா அவங்க செலவில் கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் இங்கேருந்து யாரையாவது அனுப்புவாங்க, எருசலேம்லேருந்து வந்த யூத ஜனங்களே இன்னும் பணம் தேவைப்படுது, இன்னும் ஆலயம் கட்டி முடிக்கலை, இன்னும் அலங்கம் கட்டி முடிக்கலை, கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அல்ல கவனிங்க, தரியு ராஜாவுடைய நாட்களில் அந்த தடை வந்த பின்பு தரியு ராஜா என்ன தெரியுமா சொல்கிறான்?
இனி செலவுக்கெல்லாம் ராஜாவுடைய கஜானாவில் இருந்து, அதாவது அரசாங்கமே கொடுத்து கட்ட வைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மாற்றினார். இப்போ தடை எப்படி ஆசீர்வாதமாக மாறுது? இந்த 20 வருஷம் தடைவட்டப்படினால்தான் மறுபடியும் தரியுவை ஆண்டவர் எழுப்புகிறார். இப்போ தரியு ராஜா எல்லாத்தையும் கொடுக்க சொல்கிறது மட்டும் இல்லை, எவனும் தடை பண்ணக்கூடாது, எனக்கு வரக்கூடிய அந்த தீர்வை வரியெல்லாம் வாங்குறீங்களா, அதிலிருந்து ராஜாவுடைய அந்த ஆலயத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, இதை செய்யாட்டி என்ன நடக்குங்கிறத சொல்கிறான். 11ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதிலே தூக்கி போடப்படவும் அது நிமித்தம் அவனுடைய வீடு குப்பை மேடாக்கப்படவும் கடவது. 12ஆம் வசனம். ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்டப் போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். எவ்வளோ ஒரு எச்சரிப்பு பார்த்தீங்களா? எந்த ராஜாவாவது இப்போ வந்தது ராஜாக்கள் கிடையாது, முதல்ல தடை பண்ணது அங்கே இருக்கிற சில ஆட்கள். நம்ம சொல்லுவோம்ல ஏரியா ரவுடின்னு, அந்த மாதிரி ஏரியாக்களை ஆண்டு கொண்டிருந்த சில ஆட்கள் மாகாணங்களின் அதிபதியாக இருக்கலாம், இல்லை தலைவர்களாக இருக்கலாம். இப்போ சொல்லலாம், எந்த ராஜா வந்து தடுத்தாலும் அங்கே பயங்கரமாக ஆண்டவர் அதை நிர்மூலமாக்க கடவர். தரிவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம், இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவது என்று எழுதி அனுப்பினா. இப்படி கட்டளை போனதுக்கப்புறம் தான் இவங்க என்ன செஞ்சாங்க? ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நான் சொல்ல விரும்புகிற காரியம், தடைகள் ஆசீர்வாதமாய் முடிந்தது. இந்த தடைகள் ஆசீர்வாதமாக முடிகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தரியு ராஜான்னு சொல்லும்போது உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகம் வருது? அர்த்தசஷ்டா என்று சொல்லும் பொழுது யாரெல்லாம் ஞாபகம் வருது? இந்த அர்த்தசஷ்டாவினுடைய நாட்களில் தான் நெகேமியா அங்கே பானபாத்திரக்காரனாக இருந்தான். அவன் ராஜாவிடத்தில் கேட்டு என்னுடைய ஆலயத்துக்கு போகணும், அங்கே அலங்கத்தை கட்டணும்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு வந்து அவன் அலங்கத்தை கட்டுறான். அதே சமயத்தில் தரியு ராஜாவுடைய நாட்கள் என்ன நடந்துச்சு? சிங்கக்கபியிலே போடப்பட்ட தானியேலுடைய சம்பவம் நடந்தது. அப்போ சிங்கக்கபிக்குள்ளே போடப்பட்ட ஒருவன் உயிரோடு வந்திருக்கிறான், அவன் தேவன் அவனை காப்பாற்றி இருக்கிறான் என்றால், இந்த தேவனைப் போல ஒரு தேவன் இல்லை, பரலோகத்தின் தேவன் அவர்தான் மெய்யான தேவன் என்று தானியேலின் புத்தகத்திலே அவன் அறிக்கை செய்கிறான். அப்படி அறிக்கை செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த தேவன் மேல் அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. அந்த தேவனுடைய ஆலயத்தை எப்படியாவது கட்டணுங்கிற ஆசை வந்துச்சு. அதனால தான் போகிற ஜனங்கள்கிட்ட சொல்கிறான், என்னுடைய கஜானாவிலிருந்து அந்த தேவனுக்கு எடுத்து கொடுங்க, இவ்விதமாக தப்புவிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லையே என்று சொல்லுகிறான். அப்போ இந்த ராஜா இவ்வளவு உற்சாகமாக கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு தானியேல் கிரயம் செலுத்த வேண்டியிருந்தது. எஸ்தரின் நாட்களில் நடந்த சம்பவங்கள், எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்கள், இதெல்லாம் ஒரே டைமில் வருது. அப்போ அங்கே அனனியா, அசரியா, மிஷாவேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் கிரயம் செலுத்தினார்கள். மொர்தெகாய் அவன் கிரயம் செலுத்தினான். இப்படி அங்கே இருக்கிற அரண்மனையில் இருக்கிறவர்கள், அங்கே சொகுசாக வாழ்ந்தவர்கள், இவர்களெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து தேவனுடைய நாமத்துக்காக பாடு அனுபவித்து அந்த பாடுகளின் மத்தியில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றினதை பார்த்த ராஜாக்கள் தேவனை நம்பினார்கள். இந்த ஜனம் இவ்வளவு செல்வ செழிப்போட மறுபடியும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு யாரோ எங்கேயோ பாடுபட்டார்கள். ஆம் தேவ பிள்ளைகளை, நம்முடைய தேசத்தில் எத்தனை மிஷனரிகள் கிரயம் செலுத்தியிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய இரத்தங்களெல்லாம் வீண் போகாது. இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயத்தை சொகுசாய் கட்டி கொண்டிருக்கிறோம், இடத்தை வாங்குகிறோம், கட்டடத்தை கட்டுகிறோம். இவ்வளவு எளிதாக இந்த ஊழியத்தை செய்வதற்கு யாரோ பட்ட பாடுகள். அன்றைக்கு தானியேல் அங்கே கிரயம் செலுத்தினான், மொர்தெகாய் கிரயம் செலுத்தினான். இதை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நாமத்திற்காக சில அவமானங்கள், சில பாடுகள், சில பிரச்சனைகள் வருகிறது என்றால், இதன் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். எனவே சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் படுகிற பாடு ஒரு கிரயம் செலுத்துவது போல, உங்களுக்கு வருகிற கஷ்டம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஒரு கிரயம் செலுத்துவது போல, அந்த நேரத்தில் தேவனை நம்பியிருங்கள், தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருங்கள். நான் தேவனை விடமாட்டேன், தேவனை வைராக்கியமாய் நான் பின்பற்றுவேன், என்ன ஆபத்து வந்தாலும் உயிரே போனாலும் நான் ஆண்டவருக்காக வாழ்வேன்னு வைராக்கியம் பாராட்டி பாருங்கள். சில அசௌகரியங்கள் வரலாம், அதில் நீங்கள் செலுத்துகிற கிரயம் பின்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக முடியும். இங்கே நான் முடிக்க விரும்புகிறேன். இடிக்க ஒருவன் இருந்தான், கட்ட ஒருவனை கர்த்தர் எழுப்பினார். தடுக்க ஒருவன் எழுப்பினான், தடையை நீக்கி கட்டி முடிக்க ஒருவனை எழுப்பினார். எடுக்க ஒருவன் இருந்தான், எடுத்ததை கொடுக்க ஒருவனை எழுப்பினார்.
எடுத்ததை கொடுக்க ஒருவனை எழுப்பினது மட்டுமல்ல, தேவையான அத்தனையும் என் கஜானாவிலிருந்து கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒருவனை எழுப்பினார். அப்படி சொல்லுவதற்கு அந்த தேவன் மேல் அவனுக்கு பாசம் வந்ததுக்கு காரணம், அந்த தேவனுடைய வல்லமையான கிரியைகளை சிங்கக்கவியின் அனுபவத்திலே பார்க்கிறான் தானியேலின் மூலமாய். தானியேலுக்கு தெரியாது இந்த சிங்கக்கவியின் அனுபவம் எதுக்காக, இதனால் அந்த ராஜா ஆண்டவர் எப்படி உணரப் போகிறான், இந்த உணர்வினாலே அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு பொக்கிஷத்தை கொடுக்க போகிறான், இதெல்லாம் ஆண்டவர் விளக்கி சொல்லலை. உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள், பயங்கள், இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? பின் நாட்களிலே மகிமையான காரியங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்வதற்காக. எனவே சோர்ந்து போகாம, எதில் என்ன தடை வந்தாலும் தடைகளை உடைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். பின்பு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் கிரயம் செலுத்துறது போல பல வேதனைகள் இருக்கலாம், ஆனால் இந்த கிரயம்தான் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறது. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் தடைபட்டு போயிருக்கலாம். இந்த தடைகளை மாற்ற நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே தானியேலை போல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, ஆண்டவரே ஒரு மொர்தெகாயை போல கிரயம் செலுத்துகிற நிலையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஏன் எனக்கு இவ்வளவு வேதனை, ஒரு ஆமான் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு குறுக்கிடுகிறார், என்னை கொலை செய்ய பார்க்கிறானே என்று, நான் தேவனுக்கு வைராக்கியமாக இருக்கிறபடினாலே எனக்கு வர்ற உபத்திரவம் எவ்வளவு என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல ஜெபிக்கக்கூடாது என்று சொன்ன நேரத்திலும் தேவனுடைய கட்டளைக்கின்படி நான் ஜெபிப்பேன் என்று பிரதிஷ்டை பண்ணின ஒரு தானியேலுக்கு வந்த சிங்கக்கவியின் அனுபவத்தை போல நம்முடைய பிள்ளைகள் எந்த அனுபவத்தில் போகிறார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இவைகள் எல்லாம் ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவனால் நடத்தப்படுகிறது என்பதை நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையிலும் தடைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, எதை கண்டும் பயப்படாதீங்க. நம்முடைய தேவன் பெரியவர். தடைகளை மாற்றுவார், தடைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை கொண்டு போகிறது. காட் பிளஸ் யூ.